அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதற்கு மரியமுடைய மகன் ஈசா, எங்கள் இறைவனே, வானத்தில் இருந்து ஒரு உணவுத்திட்டை எங்களுக்கு நீ இறக்கி வைப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் முன் இருப்பவர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் அது ஒரு பெருநாளாகவும் உன் வல்லமைக்கு ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கும். ஆகவே அவ்வாறே எங்களுக்கும் உணவை அளிப்பாயாக. நீயோ உணவளிப்பதில் மிக சிறந்தவன் என்று பிரார்த்தித்து கூறினார். அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நான் நீங்கள் கேட்டவாறு அதை உங்களுக்கு இறக்கி வைப்பேன். எனினும் இதற்கு பின்னர் உங்கள் எவரேனும் என் கட்டளைக்கு மாறு செய்தால் அவரை உலகத்தில் எவருக்கும் செய்திராத அவ்வளவு கொடியதொரு வேதனையை கொண்டு நிச்சயமாக நான் தண்டிப்பேன் என்று கூறினான். அல்லாஹ் மறுமை நாளில் ஈசாவை நோக்கி, மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹுடன் என்னையும் என் தாயையும் இரு கடவுள்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மனிதர்களை நோக்கி நீர் கூறினீரா என்று கேட்டான் என்பதையும் ஞாபகமூட்டுவீராக. அதற்கு அவர் கூறினார், நீ மிக பரிசுத்தமானவன். எனக்கு ஒரு சிறிதும் தகாததை நான் ஒருபோதும் கூற மாட்டேன். அவ்வாறு நான் கூறியிருந்தால் நிச்சயமாக நீ அதை அறிந்திருப்பாயே. என் உள்ளத்திலுள்ளதை நீ நன்கறிவாய். உன் உள்ளத்திலுள்ளதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீதான் மறைவானவை அனைத்தையும் நன்கறிபவன். நீ எனக்கு ஏவியபடியே நான் அவர்களை நோக்கி, நீங்கள் எனக்கும் உங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹ்வே வணங்குங்கள் என்றுதான் கூறினேன். தவிர வேறொன்றையும் ஒருபோதும் நான் கூறவில்லை. நான் அவர்களுடன் இருந்தவரை அவர்களின் செயலை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீதான் அவர்களை கவனித்தவனாக இருந்தாய். அனைத்திற்கும் நீயே சாட்சி. அவர்களை நீ வேதனை செய்தால் நிச்சயமாக அவர்கள் உன் அடியார்களே. உன் அடியார்களை உன் இஷ்டப்படி செய்ய உனக்கு உரிமையுண்டு. அவர்களை நீ மன்னித்து விட்டாலோ அதை தடை செய்ய எவராலும் முடியாது. ஏனென்றால் நிச்சயமாக நீதான் அனைவரையும் மிகைத்தவன், மிக்க ஞானமுடையவன் என்று கூறுவார். அதற்கு அல்லாஹ், உண்மை சொல்லும் சத்தியவான்களுக்கு அவர்களுடைய உண்மை பயனளிக்கக்கூடிய நாள் இதுதான். தொடர்ந்து நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களும் அவர்களுக்கு உண்டு. அதில் அவர்கள் என்றென்றுமே தங்கிவிடுவார்கள் என்று கூறுவான். அந்நாளில் அவர்களை பற்றி அல்லாஹுவும் மகிழ்ச்சி அடைவான். அவர்களும் அவனை பற்றி மகிழ்ச்சி அடைவார்கள். இது மிக்க மகத்தான பெரும் பாக்கியமாகும். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இவற்றில் உள்ள அனைத்தின் ஆட்சி அல்லாஹுக்குரியதே. அவன் இவை அனைத்தின் மீதும் மிக்க பேராற்றலுடையவன்.